வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ காங்கிரசின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைந்ததை அடுத்து அந்த தொகுதி காலியாக உள்ளது. இந்த தொகுதிக்கு ஏற்கனவே இடைத்தேர்தல் நடந்த போது ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மக்கள்ராஜன் போட்டியிட விரும்பினார். சமூக சேவையில் ஈடுபாடு கொண்டவர் என்பதால் அவரை வேட்பாளராக அறிவிக்க காங்கிரஸ் முன்வந்தது. ஆனால் திமுக தலைமை வலியுறுத்தலின்படி கடைசி நேரத்தில் EVKS இளங்கோவன் போட்டியிட்டார். இந்த நேரத்தில் நேற்று ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் காத்திருந்தனர். மக்கள்ராஜன் மற்றும் ஆதி தமிழர் பேரவை தலைவர் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்தனர். இந்த சந்திப்புக்கு பின் பேட்டி கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக கூட்டணி வசமாக மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. எனவே மீண்டும் இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்பதை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார். 2026 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரும்புவதால் ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கிவிடலாம் என முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் முத்துசாமி, செந்தில் பாலாஜி ஆகியோர் திமுக களமிறங்க வேண்டும் என விரும்புகிறார்கள். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி யாருக்கு என்பது பற்றி சென்னையில் நாளை நடக்கும் செயற்குழுவில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன.